அண்ட் பிவிஆர்ல ஹியூமன்ஸ் மட்டுமே சேர்ந்து பண்ண படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ போட்டா நிறைய வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ். நெகட்டிவாவே ரிவ்யூ போடு, அப்போதான் நிறைய வியூஸ் கிடைக்கும். நெகட்டிவா வீடியோ போட்டா வைரல் ஆகலாம். நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். What bro? Very wrong bro. ஒரு 2 விஷயம் நான் சொல்லிவிட்டு நான் ஷூட்டிங் கிளம்புற தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தாம்பரத்து பக்கத்தில் லொக்கேஷன் நான் கிளம்பணும். அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த மயிலிழைய பாட்டோடைய போர்ஷனில் வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 2 பேரை பற்றி நான் அந்த சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணணும். ஒன்று, பார்த்து ரசித்த மக்களுக்கு நன்றியை சொன்ன மாதிரி அந்த பாட்டிற்கு காரணமாக இருந்த அந்த பாட்டை எனக்கு பிளஸ் பண்ண ஏஆர் ரகுமான் சாருக்கும் வாலி சாருக்கும் இந்த நன்றியை நான் அந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை, காலம் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எல்ஐகே படத்தில் முக்கியமான இன்னொரு டெக்னீஷியன் நான் சொல்ல மறந்துட்டேன். பீட்டர் ஹெயின் மாஸ்டர், அவர் இதில் அந்த கிட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப கொண்டாடுறாங்களா அந்த ரோபோ ஃபைட்டு, அதை அவர் ரொம்ப டெக்னிக்கலி அவர் ஒரு ஒரு ஹாலிவுட் தரத்தில் அவர் இதை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. உண்மையாக அவரையும் நான் இந்த நாட்டில் சொல்லாமல் போனால் அது ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான் முன்னாடியே போகிறதுக்கு என்னை மன்னிக்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உண்மை ஷூட்டிங் தான் போகிறேன், அதனால தான் அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டுக்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். லைக் ஒரு 3-4 வருஷமாக 2022 3 ஃபெப்ரவரியில் எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்குமே ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோடய டிரெக்டர், என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோடய நன்றி. முக்கியமாக நான் ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க இல்லாமல் என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோடய நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில்
டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமையே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அது தலைப்பில் இருக்கிற மாதிரி விக்கி சார் பெரிய லவ். நான் நிறைய எல்லாரையுமே லவ் பண்ணுவேன். அது விக்கி சார் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா அவர்கிட்ட பெரிய அன்பு இருக்கும். ஸோ அந்த அன்பின் மூலமாக இந்த படத்தில் நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடச்சிது. முக்கியமாக நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த படத்தில். ஒர்க்கு, அது அவரோட ஒர்க்கு, சின்சியாரிட்டி. அவர் ஒரு விஷயத்தை நினைக்கிற, இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குற அவுட்டை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் திருப்தியார் வரைக்கும் விடவே மாட்டார். அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் போய் பார்க்குறப்ப தான் அதோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. அது நான் சின்ன இதெல்லாம் ஓகே தானே, இதெல்லாம் ஓகே தானே நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சும்மா போட்டு தேய்ச்சிட்டே இருக்காருப்பான்னு. ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்ம எல்லோரும் பார்த்தோம். அது வந்து தியேட்டரில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் தெரியுது, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அந்த உழைப்பு உண்மையான, அதாவது அர்ப்பணிப்புக்கான அர்த்தம் வந்து தியேட்டரில் கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து அன்பு தம்பி பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு வந்து நான் பெரிய சல்யூட் பண்ணுறேன். என்னென்னா அவ்வளோ லவ் பண்ணுறான் ஆடியன்ஸ். அவருக்கு பெரிய ஆடியன்ஸ்க்கும் அவருக்குமான லவ் இருக்குது பார்த்தீங்களா, செலிப்ரேஷன். ஒரு தனி மனிதனாக வந்து சினிமாவில் ஸ்க்ரீனில் ஊன்னி ஒரு 4வது படத்தில் இவ்வளோ வரவேற்புன்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது அவ்வளோ சொந்தங்களை சம்பாதிச்சிட்டாரு. ஸோ இந்த தலைப்பு போல் 4வது படமும் வெற்றி கொடுத்த பிரதீப் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரோட ரசிகர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனால் ரசிகர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எத்தனை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் ஒரு 5 ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டே 4, அப்புறம் அப்படி ரிப்பீட்டு, இப்போ தேனி இனி எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பயங்கர ப்ளஸ். அவர் தான் வீட்டு குழந்தையாக பார்க்குறாங்க அவரை. பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்புறம் முக்கியமாக சீமானன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா இது தலைப்பே வந்து அவர் சொன்னார், காதல் காப்பீட்டு கழகம் அப்படின்னு தமிழில் வச்சுருவோம்டான்னாரு ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்லேயே. அப்புறம் ஒன்று என்னடா அது டைட்டிலே டேலி ஆகலையே, படம் எப்படா டேலி ஆகும்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. முந்தானத்து போய் பார்த்தேன், போடியில் போய் பார்த்தேன். தம்பி ஜெயிச்சிட்டாங்களாடா, 2 தம்பிகளும் ஜெயிச்சிட்டாங்களாடா அப்படின்னா. ராமானே ரொம்ப ஹாப்பினே, சூப்பராக போகுது படம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஒன்று அண்ணே இது ஒரு பைட்ஸ் கொடுங்கண்ணே. என்ன டேய் ஒன்று தலைப்பு சொல்லி ஆரம்பிங்கன்னு. நான் அப்படியே பார்த்தாரு, ஃப்ளெக்ஸை பார்த்தாரு. சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ நான் ஏன் சொல்லுவேன்னா, ஒன்ஸ் விக்கி சாரை பார்க்குற வரைக்கும் தான் அந்த தலைப்பை சொல்ல மாட்டேன் பாரு. அவர் கூட ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், சீமான் சாரோட மீட்டிங்கும் விக்கி சார் மீட்டிங்கும் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங்கு. நான் கூப்பிட்டு போயிட்டேன். அவர் போய் வீட்டில் அந்த டாகு, வீட்டில் நாயகி, அந்த தலைவரோட ஃபோட்டோ கூட்டெல்லாம் பார்த்தோன்னே விக்கி சார் சொன்னார், அண்ணே நமக்கு செட் ஆகாதுண்ணே, இப்படி போயிடலாண்ணே அப்படின்னாரு. சார் வந்துட்டோம், ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அண்ணனும் விக்கி சாரும் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா, கதை சொல்ல முடிச்சோன்னே ஒரு 1 hour கதையை பற்றி பேசி அந்த பசுமை உலகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விக்கி சாரை என்னை விட பல மடங்கு அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனை விக்கி சார் அதுக்கப்புறம் அவ்வளோ விரும்ப ஆரம்பித்தார். ஸோ அது போல் தான் எவ்வளோ விக்கி சார் அன்பானவரோ அதுபோல் சீமானனும் அன்பான, 2 அன்பான இதயங்களை இணைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய காரணமாக இருந்தேன். ஸோ இப்போ அண்ணன் ரொம்ப ஹாப்பி. இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ண சீமானனுக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நிறையா தம்பிங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக கிருத்தி ஷெட்டிக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 3 கதை, நம்ம விக்கி சார் அவரே சொல்லிட்டாரு வந்துட்டோம். இது இல்லாமல் நான் ஒரு 3 கதைக்கு வந்து அவங்ககிட்ட வீடியோ காலில் கதை சொல்லுவோம் வேறு டைரக்டர்ஸ்க்கு. சொல்கிறப்போ அவங்களுக்கு அழகாக தமிழ் புரியும். ஒன்று இங்கே வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தமிழ் புரிஞ்சுது. இன்னொன்று அந்த டெடிக்கேஷன், அதாவது அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீரோயின்ஸ்டெல்லாம் அது வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து மேக்கப்லேயும் ஹேர் ட்ரெஸ்லேயும் காஸ்டியூம்லேயுமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது இல்லாமல் ரொம்ப மெனக்கெடல் இருக்குது பார்த்தீங்களா, தான் ஹோம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப வருத்திக்குவாங்க. அவங்க ரொம்ப சின்சியரான ஒரு குழந்தை அது. ஸோ சினிமாவில் நம்ம படத்துலேருந்து தொடர்ந்து அதுக்கு வெற்றி முகமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் கௌரிமாவுக்கு வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் அவங்களோட பாட்டு ரொம்ப ரொம்ப சின்சியரான பொண்ணு, பயங்கர திறமைசாலி. ஸோ இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய பங்காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஆனந்தராஜ் சார்லேருந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலமாக எனக்கு அவ்வளோ சொந்தங்கள் கிடச்சிது.
நேற்று கமலா தேட்டர் போயிருந்தோம், சுவாரஸ்யம், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சூர்யா சார் வந்து ஃபஸ்ட்டு போனோம், உள்ளே போனோன்னு பிரேக் பண்ணிவிட்டு அந்த சாங் ஒரு வாட்டி சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணார். பர்ஃபார்ம் பண்ணோன்னு விட்டுருவாங்கன்னு பார்த்தா மொத்த ஆடியன்ஸும் திரும்ப ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸு. ஆக்சுவலாக 2 ஸ்க்ரீனில் அங்கே 9 ஷோ போயிட்டுருக்கு. 2 ஸ்க்ரீன்லேயும் ஃபுல்லாக நம்ம படம் தான் போகுது. 9மே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 11:55க்கு நைட் ஒரு ஷோ இருக்குது, அதுவும் ஃபுல்லாக போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறான், லேட் ஆனாலும் பரவாயில்ல சார், இன்னொரு வாட்டி திரும்ப டான்ஸ் பண்ணுங்கன்றான். அந்த பர்ஃபார்மன்ஸ் திரும்ப சார் வந்து சலிக்காமல் ஸ்டேஜில் 2 தடவை ஆடி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் சொன்னார், ஜெகன் அப்படி கிளம்பிடுறேன். ஏன் சார்? நான் இல்லை, வேறு தேட்டர் கூட்டு போய் அங்கே 3 தடவை ஆட சொன்னாங்க, என்ன பண்ணுறதுனாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ்க்கு அப்புறமும் தன் படம் போல் நின்று கடுமையாக வந்து ஸ்டேஜில் ஒர்க் பண்ணி அது வந்து அதோட ப்ரொமோஷன்லேருந்து அதோட வெளியீட்டு வரைக்கும். ஏன்னா அவரோட டெடிகேஷன் நான் பார்த்தேன். ஸ்பாட்டில் கேரவனில் வந்து அவர் பக்காவாக வீட்டிலே ப்ரிப்பேர் ஆயிடுவார், சீன் பேப்பர் வாங்கி. அப்புறம் கேரவனில் வந்து டெடிகேஷனாக இருப்பார் அவர். ஏன் ஒரு ஜெயிக்கிற எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கும் சார். அது என்னென்னா கடுமையான அர்ப்பணிப்பு. அதை நான் வந்து விக்கி சார்ட்டையும் பார்த்தேன், சூர்யா சார்ட்டை பார்த்தேன், அன்புத்தன் பிரதீப்பிட்ட பார்க்குறேன். அதாவது தம்பியோட வந்து கால்குலேஷன் பயங்கரமாக இருக்கும். அதாவது நீங்கள் படத்தில் பார்த்துட்டீங்க இப்போது, பட் பார்க்காத உழைப்புகள்னு அவ்வளோ இருக்குது. ஸோ சின்ன விஷயத்து கூட அவ்வளோ மெனக்கடுவார், இன்வால்வ் ஆவார், டிசிப்ளின்னு, அப்புறம் பங்க்சுவல். நான் வந்து விஜய் சார்கிட்ட தான் அந்த டைமிங், விஜய் சார் சூர்யா சார்கிட்ட அந்த டைமிங் பார்ப்பேன். அவங்க 2 பேரும் பயங்கர டைமிங்கில் பக்கா. அதுக்கு அப்புறம் அப்படின்னா நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், டைமிங் எப்போவுமே ஷூட்டிங்னா 7 மணிக்குன்னா 7 மணிக்கு ஷார்ப்பாக நிற்பார் முதல் ஆளாக, மேக்கப்போட காஸ்டியூமோட. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு படத்தில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி சார் வந்து உங்களெல்லாம் சாட்சியை வச்சு சொல்கிறேன், படம் ஹிட்டானோன்னு வந்து மலேசியாவுக்கு திரும்ப கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு. ஸோ அவரால் நான் பல ஃபாரின் கண்ட்ரி பார்த்துட்டேன். ஸோ இந்த வாட்டி மலேசியாவில் ஒரு சக்ஸஸ் மீட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேட்டு முன்னாடியே குபேர் சொல்லிட்டாருன்னா டேட்டெல்லாம் பிளாக் பண்ணிடுவோம். இதோட மிகப்பெரிய சக்ஸஸை திரும்ப மலேசியாவில் கன்டினியூ பண்ணுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. அன்பும் காதலும். லவ் யூ ஆல். நன்றி.